கடந்த வீக்கோட மைலேஜ் எவ்வளோன்னு பார்த்தா 95 கிலோமீட்டர், 95 to 100 கிலோமீட்டர். இன்றைக்கும் அடிஜீரோ EOSL தான் யூஸ் பண்ண போகிறேன். 100 கிலோமீட்டருக்கு மேலே யூஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி அந்த ரிவ்யூ கொடுத்துருவோம். இந்த மாதம் மட்டும் 220 கிலோமீட்டர், 80 கிலோமீட்டர் இன்னும் இந்த 10 நாளில் ஓடணும் அப்படின்னா 300 கிலோமீட்டர் ஆயிரும். இப்போ நீங்கள் ஒரு ஹாஃப் மாரத்தான் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ஒரு வாரத்துக்கு 100 கிலோமீட்டராச்சும் ஓடுற மாதிரி இருக்கும். ஒரு மாதத்துக்கு 300லேருந்து 400 கிலோமீட்டர், ஒரு 3-4 மாதத்துலேயே கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் நம்ம கிராஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி அடிக்கடி ஷூ வாங்குற பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? மல்டிபிள் ஷூஸ் யூஸ் பண்ணலாம். ஈஸி ரனுக்கு ஒரு ஷூ, டெம்போ ரனுக்கு ஒரு ஷூ, லாங் ரனுக்கு ஒரு ஷூ அப்படின்னு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஷூவோட மைலேஜும் இன்க்ரீஸ் ஆகும், ரேஸும் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நான் யூஸ் பண்ணுறது அடிடாஸ் அடிஜீரோ EOSL. இது எப்படி இருக்குது அப்படின்னா டெம்போ ரன்ஸ் பண்ணுறதுக்கு, இன்டர்வல்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. டெம்போ ரன்ஸ்னா என்னன்னா ஒரு ரேஸ் மாதிரியே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது. இப்போ நோவா பிளாஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஸ்டிஃப்னஸாக தான் இருக்குது. நோவா பிளாஸ்ட் ரொம்ப பவுன்சியாக இருக்கும். ஸோ அதில் வந்து ஈஸி ரன் லாங் ரன் பண்ணலாமே தவிர்த்து டெம்போ பண்ணுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருந்தது. இதில் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதை விட இது எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது. வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ட்ரெண்ட் இருக்க ஷூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா EOSL தான். நீங்களும் மாதத்துக்கு 300லேருந்து 400 கிலோமீட்டர் ஓடக்கூடிய ரன்னராக இருந்தீங்க அப்படின்னா அடிடாஸ் அடிஜீரோ EOSL வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.